ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்னால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ், நியூஸாக இருக்கட்டும், ஃபர்தர் எல்லா சார்ட்டோட அப்டேட்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கும்போது கம்மியான ப்ரோக்கரேஜ் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கம்மியான ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 2-3 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இப்போ சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஸோ கம்மியான ப்ரோக்கரேஜ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மறுநாள் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம கிரெடிட் ஆகும். அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 20 ரூபா ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது கம்மியான ப்ரோக்கரேஜ். ஸோ அது எப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அலைஸ் ப்ளூ கம்மியாக தான் அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா ஆப்லையும். ஸோ எல்லா ஆப்பும் காட்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு இருக்கனால ஸோ இவங்களை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி தெரில அப்படின்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம லிங்க் மூலியமாக. ஸோ நீங்கள் அது மூலியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோவும் வந்து ட்ரேடிங் தமிழ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துரும். லாஸ்ட் டே நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் இருந்தது, மூட்ரு ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தீபாவளி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த ட்ரேடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ முகூர்த்த ட்ரேடை பொறுத்தளவுக்கு ஸ்டாக்ஸை தான் நம்ம பை பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக்ஸ் பை பண்ணும்போது பெருசாக வந்து நிஃப்டி இண்டெக்ஸாக இருக்கட்டும், மற்ற இண்டெக்ஸ் எதுவுமே வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், வால்யூம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பெருசாக ட்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,350. ஸோ இந்த ரேஞ்சை வந்து என்றைக்கு வந்து நாளைக்கு வந்து இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக வந்து 24,500ன்றது இமிடியேட் ரெசிஸ்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 24,500 தான் இனிமேல் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,126 கீழே போனால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்த புட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால வந்து 24,126ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,000ன்றது இமிடியேட் ரவுண்ட் ஃபிகராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 23,816 இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் 24,500க்கு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு பட்சத்துக்கு 24,756ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம வந்து அடுத்த டார்கெட்டாக வைக்கலாம். இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து 0.5 52,327க்கு போணுச்சு. ஸோ அதுலேருந்து கீழே வந்திருக்கு. இப்போ கீழே வந்து 81,300ன்ற ரேஞ்சை வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது. ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ நாளைக்கு இந்த இடத்த அதாவது இந்த ஒரு சின்ன ட்ரெண்டை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்றதை நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட வந்து இந்த சின்ன ட்ரெண்டை நம்ம வந்து நாளைக்கு கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சின்ன ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட 51,823 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்டான 52,327ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அதுலேருந்து மேலே ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 52,830 தான் வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேயோட சப்போர்ட் 51,300க்கு கீழே போகுது அப்படின்னா 51,200 இமிடியேட் சப்போர்ட்டாகவும் 51,000ன்றது ரவுண்ட் ஃபிகர் அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த 51,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து 800 பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃபால் ஆகும். 50,200 தான் அடுத்தது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறத கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபின் நிஃப்டி. ஸோ எப்படி பேங்க் நிஃப்டி வந்து எகைன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்த ட்ரெண்டை அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஃபின் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் எப்போ தான் அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுது கிட்டத்தட்ட வந்து 25,588 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அதுலேருந்து நல்ல ஒரு ஃபால் வரும். 23,270ன்றது அடுத்து சப்போர்ட்டு. அதுலேருந்து கீழே வருதுன்னா 23,000 இந்த லோ ஓகேங்களா 23,120.
அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 23,000 தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ட் மோதி தான் இங்கே வந்து இந்த இடத்துல ஈவினிங் ஸ்டார் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்து வந்தது. கிட்டத்தட்ட வந்து இப்போ அதே இடத்துக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னா இந்த 24,000 மேலே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா 24,358 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இண்டெக்ஸான மிட்கப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம் 12,451 வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இமீடியட்டாக வந்து 12,500ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த 12,500க்கு மேலே போகுது அப்படின்னா 12,655 தான் நம்மளுக்கு வந்து அடுத்த டார்கெட் லெவலான இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த 12,655 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,800ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டே சொன்ன லோ தான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டின் மேல். உங்களுக்கு இந்த 12,200 தான் மேல் நம்மளுக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய மேஜராகவும் இருக்கக்கூடிய சப்போர்ட் 12,200. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையில வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரவுண்ட் ஃபிகரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதையும் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 12,200க்கு கீழே போகுதுன்னா இமீடியட்டாக வந்து 12,000 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 200 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வீக் ஆகுதா என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா இந்த இஸ்ரேல் உக்ரைனோட போர் தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்கனால ஸோ மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் சொல்ல முடியும். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நாஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அதுதான் நாளைக்கு 7:30 மணிக்கு மேலே தான் தெரியும் காலையில். அதனால் வந்து நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதனால் வந்து குளோபல் மார்க்கெட்டு வீக் ஆகலை அப்படின்னா ஒரு ஃப்ளாட் நோட்டாக இருக்கும். குளோபல் மார்க்கெட்லாம் ஒரு வீக் சென்டிமெண்ட்டில் இருக்குன்னா ஒரு சின்ன கேப் டவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற சென்டிமெண்ட் வந்து நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் பார்ப்போம். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்கறதுனால டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்தர் டீட்டெயில் கோர்ஸ்க்கான டீட்டெயிலாக இருக்கட்டும். ஸோ நம்மள்ட்ட ஏதாவது கேட்கணும் டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேணாம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ நம்பா.